ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம விவேகானந்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்துன்னு வரோம். இதில் எதை கண்டும் ஆச்சரியம் அடையாதேன்னு தத்தர் அவருக்கு கொடுத்த உபதேசத்தை போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது அவங்களுடைய தாயாரும் அதை சொல்லி இருந்திருக்காங்க. ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்கிறது தான் முதல் படி. அதாவது ஆச்சரியத்தை வெளிக்காட்டாமல் இருக்கணும்னாக்கா அதுக்கு முதற்படியாக அவன் ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்கணும். அதைத்தான் அந்த தாயார் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்ற வார்த்தையில் மகனுக்கு உபதேசம் பண்ணாங்க விஸ்வநாத தத்தரும் அவர் தாயார். இப்போ ஒரு நாள் பள்ளியில் யாரோ செஞ்ச தவறுக்காக நரேனுக்கு தண்டனை கிடச்சிடுறது. இது குறித்து அவன் அவருடைய அன்னைக்கிட்ட முறையிடுறார். அப்போ அவர் வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டுற ஒரு உபதேசம் அந்த தாயார்கிட்ட கிடச்சிது. அவங்க சொன்னாங்க, என் கண்மணி, நீ தப்பு செய்யலைன்னும் போது எதனையோ எண்ணி ஏன் வருந்துற? நம்ம சரியாக நடந்துட்டாக்கா பிறகு எப்படி போனால் என்ன? யாரோ பார்த்து பாராட்டணும் அப்படின்றதுக்காக உண்மையை பின்பற்றாத கண்ணே, உண்மையாக இருக்கணும்னு ஒன்றுக்காகவே உண்மையை பின்பற்று. நரேந்திரா, நீ சத்தியத்தை கடைப்பிடிச்சா பல முறை அநீதிக்கும் இடர்மழிந்த விளைவுகளுக்கும் ஆளாக நேரிடும். ஆனால் அவற்றில் ஒன்று தான் இப்போ நீ பார்த்துருக்கிறது. அதுக்காக சத்தியத்தை விட்டுடாத, பயனை நினைக்காம சத்தியத்தை பின்பற்றுன்னு அந்த புவனேஸ்வரி தேவி உபதேசம் பண்ணினாங்க. இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது மகனை போருக்கு வீரத்திலகமிட்டு அனுப்புறது போல இன்னல் சூழ்ந்த சத்திய பாதையில் நரேந்திரனை புவனேஸ்வரி தேவி ஊக்கி அனுப்பி வச்சிருக்கிறது நன்னா புரியுறது. எனக்கு என்ன ஞானம் இருக்குமாயினும் அதுக்காக நான் என் அன்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் விவேகானந்தர் பூரிப்போட சொன்னது உண்டு. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் கல்வி நிலையத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் ரொம்ப முன்கோபி. எடுத்ததுக்கெல்லாம் பூசை போடுவார். ஒரு நாள் ஏதோ தவறு நேர்ந்துட ஒரு பையனை கண்ணு மண்ணு தெரியாமல் பிச்சு வாங்கிட்டார். அந்த கொடுமையை காணவே நரேந்திரனுக்கு சகிக்கலை. அவனுடைய நரம்புகள்லாம் துடிச்சுது. அந்த நரம்பு தளர்ச்சி தாராமலேயே அவன் கண்களில் நீர் பொங்கி அஹஹான்னு உறக்க சிரிச்சுட்டான். ஆசிரியரின் பார்வை நரேன் மேலே விழுந்தது. இனிமேல அவ்வாறு சிரிக்கிறது இல்லைன்னு மன்னிப்பு கோரணும்னு அவர் கேட்டார். அவன் மறுத்துட்டான். உடனே ஆசிரியன் ஆத்திரம் அவ்வளவுமே நரேன் மேலே திரும்பிட்டுது. தயவு தாட்சியம் இல்லாமல் அவன் காதை பிடிச்சு திருக்கினார். அவர் நோம்பு நோற்று பெற்ற அந்த அருமை பிள்ளையின் காதிலிருந்து ரத்தம் வந்துட்டு அப்படியும் அவன் மன்னிப்பு கேட்க மறுத்துட்டான். இளங்குரல் ஆத்திரத்துலேயும் அழுகையிலையும் உடஞ்சி துணிக்க, என் காதை இன்னமும் திருகினீங்களே, தெரியுமா சேதி? என்னை தடிக்க நீங்கள் யார்? ஜாக்கிரதை, இனிமே என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சத்தமிட்டான். அந்த சமயம் பார்த்து ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அறைக்குள்ளே வந்தார். விம்மலுக்கும் விசும்பலுக்கும் இடையே நடந்தது அவ்வளவையும் அவர்கிட்ட திக்கி திணறி சொன்னான் நரேன். பிறகு தான் புத்தகங்களையெல்லாம் திறக்கின்றான். நான் போகிறேன், இனிமே இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அன்பு நிறைஞ்ச இதயத்தினரான வித்யாசாகர் குழந்தைய தாஜா பண்ணி தான் அறைக்கு அழிச்சுன்னு போனார். அவனுக்கு நிறைய ஆறுதல் சொல்லி பார்த்தார். வகுப்புள்ள போக வச்சார். நரேனுக்கு துணிவின் காரணமாக அந்த பள்ளியின் ஒழுங்கு கட்டுப்பாடு முறைகள் பரிசீலனை செய்யப்பட்டது. இது போன்ற அநாகரீக சம்பவம் இனி நிகழக்கூடாதுன்னு தலைவர் உத்தரவு போட்டார். இந்த சம்பவத்தை புவனேஸ்வரி தேவி அவ்வளவு எளிசாக மன்னிச்சிட தயாராக இல்லை. நான் வீரேஸ்வரனுக்காக நோம்பிருந்து பெற்ற செல்ல பிள்ளைய காதை இப்படியா இழக்கிறதுன்னு அவங்க உள்ளம் துடிச்சுது. அந்த பாழா போன பள்ளிக்கு போகவே வேணாம்னு மகன்கிட்ட உத்தரவிட்டாங்க. ஆனால் அவனும் எதுவும் நடக்காதது போலவே மறுநாள் வழக்கம் போல் பள்ளிக்கு புறப்பட்டுட்டான். நரேந்திரனுடைய காது புண் நீங்க நெடுநாள் ஆச்சு. நரேந்திரனுடைய நண்பன் ஒருவன் வீட்டில் மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் மேலே ஏறி மலர் எடுக்கிறது நரேந்திரனுடைய வழக்கம். மலருக்காக மட்டும் அவன் மரம் ஏறல, ஒரு கிளையில தலைகீழாக காலம் அடித்து தொங்க விட்டு அப்படியே அதிலிருந்து இன்னொன்றுக்கு தாவறதுன்றது அவனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விளையாட்டு. அங்கேருந்து குட்டி கர்ணம் போட்டபடி நிலத்தில் குதிப்பான். நரேந்திரனுடைய நண்பர்களும் சேர்ந்துட்டு அமக்கலப்படுத்துவாங்க. இதை பாதி பார்வை போன அந்த வீட்டு பாட்டினாரால் இந்த ரோதனையை பொறுக்கவே முடியல. அந்த மரத்தின் பிரம்ம ராட்சஸ் ஒன்று வசிக்கிறதாவும் அந்த மரத்தின் மேலே ஏறுறவாளுக்கு கழுத்தை நெரிச்சு அது கொன்னுடும்னு அவர் பயமுறுத்தி பார்த்தார். அவருடைய பயமுறுத்தரில் ரொம்ப பவ்யமாக கேட்டுன்னு இருந்தான் நரேன். வீட்டுக்குள்ளே போனார் கிழவர். அவ்வளவுதான், மீண்டும் மரத்தின் மேலே ஏறி ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய நண்பர்கள் தடுத்து பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் கேட்டுக்கல. அட கழுதைகளா, நீங்கள் மரத்தின் மேலே பிரம்மராட்சசம் இருக்குன்னு இவ்வளவு நாள் அது என்ன நம்மளை பண்ணிடுது? தாத்தா கதைப்படி என் கழுத்தை எத்தனையோ முறை அதை நெரிச்சு போட்டிருக்கணுமேன்னுட்டு சொன்னான் அந்த அஞ்சா நெஞ்சன். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.